மாதிரி கனவு வருது. ஒரே கனவு திரும்ப திரும்ப வருதே. ஏன் இப்படி வரணும்? ஒருவேளை அந்த கனவு நடந்துருமோ? அதையும் திரும்ப திரும்ப வருது. ஐயோ, நினைச்சு பார்க்கவே உடம்பெல்லாம் நடுங்குதே. கார்த்திக் கிட்ட சொன்னா அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்றாரு. அவரை மாதிரி என்னால ஈஸியா எடுத்துக்க முடியலையே. கடவுளே, என்ன இதெல்லாம்? இப்படி ஒரு கனவு திரும்ப திரும்ப வருதே. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கனவு கனவாவே போயிடணும். நிஜத்துல இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. என் அம்மாக்கும் கார்த்திக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் கெட்டது எதுவும் நடக்காம காப்பாத்தணும். இவங்க அம்மாவும் இப்படித்தான் கோவில் நகையை திருடி ஏமாத்துனாங்க. அதே புத்தி தான் இவங்களுக்கு இருக்கு. ஐயோ, உதயல் நகையில பார்த்ததும் இவங்களுக்கு சபலம் வந்துருச்சு. அதான் எல்லா நகையும் ஆட்டைய போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இந்த விஷயத்துல அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்காங்க. யார பார்த்து என்ன பேசுறீங்க? எங்க அம்மா ஒண்ணு நகையை திருடல. வீணா அவங்க மேல பழைய போட்டுட்டாங்க. எங்க அம்மா மானஸ்தி. அந்த சொல்லு பொறுக்க முடியாம தான் உசரிய விட்டுட்டாங்க. நானும் அப்படிதான். நான் நேர்மையா வாழறவன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க உங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடினாங்க. அப்ப நான் ஏன் சொத்தை வித்து உங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் கடவுள் அருளால எல்லா நகையும் திரும்ப கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட என்ன பார்த்து திருடின்னு சொல்றீங்களா? மா, அதெல்லாம் சரிதான். இப்ப நகை காணா போனதுக்கு என்ன சொல்றீங்க? புதையில கிடைச்ச நிறைய நகைகளை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சா? அதான் யாருக்கும் தெரியாம அமுக்கிட்டீங்களா? என்ன பேசுறீங்க? என் அக்கா அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது. அவ மேல எல்லாரும் அபாண்டமா பழிய போடுறீங்க. இந்த ஊருக்காக இவ எவ்வளவு செஞ்சிருக்கா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா பேசுறீங்க. இவளுக்கு வேணும். ஊரை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கால, அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? அப்ப நகைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏங்க, நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல போறதில்ல. சைலண்டா இருந்து காரியம் சாதிக்க பாக்குறாங்க. புதையல் நகையை நாம மறந்துட வேண்டியதுதான். கிளம்புங்க. அதை எப்படி மறக்க முடியும்? புதையல் நகையை திருடி வச்சுக்கிட்டா நாங்க சும்மா விட முடியுமா? இது ஒண்ணு இவங்க சொத்து இல்லல்ல, அதானே பொது சொத்து. நகைங்களை ஒப்படைச்சுதான் ஆகணும். அம்மா, இந்த விஷயத்துல ஊரே உங்களுக்கு எதிரா இருக்கு. நகைங்களுக்கு நீங்க தாமா பொறுப்பேத்துக்கணும். இன்னும் 2 நாள்ல எப்படியாவது நகைங்களை ஒப்படைங்கம்மா. அப்படி இல்லைன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயா, எனக்கு புரியல. இந்த நடவடிக்கைன்னு சொல்றீங்களே, அது எந்த மாதிரி நடவடிக்கை? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முடிவை சொல்லிடலாமா? சொல்லிடுங்க ஐயா. இன்னும் 2 நாள்ல சாமுண்டீஸ்வரி அம்மா நகைங்களை ஊர் முன்னாடி ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பஞ்சாயத்து தலைவர் பதவியை ரத்து செய்ய சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சிபாரிசு செய்வோம். அது மட்டும் இல்ல, அப்புறம் அவங்க கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது. பொங்கல் வைக்கிறது, சாமி கும்பிடுறதுன்னு எதுக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லம்மா, நாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் தப்பே செய்யலன்னு சொல்றேன். ஆனா நீங்க தண்டனை வரைக்கும் போயிட்டீங்க. நகை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்ன ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க.
என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன என் அக்கா மேல ஒரேடியா பழி போடுறீங்க? நீங்க சொல்ற முடிவுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் அக்கா நிரபராதி. அவ கண்டிப்பா நகையை எடுத்திருக்க மாட்டா. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது தப்பா இருக்கு. ஊரு கூடி முடிவெடுத்திருக்கு. அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்க அம்மா மேல ஏற்கனவே திருட்டு பலி விழுந்துதானே இங்க வந்தீங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணா எப்படிமா? ஏதோ புத்தி தடுமாறி அந்த நகைகளை எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்கம்மா. அதுதாம்மா உங்களுக்கு நல்லது. நீங்க எல்லாரும் என்ன இப்படி பேசுறது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நான் எல்லா விதத்திலயும் நேர்மையா உண்மையா தான் இருந்திருக்கேன். இந்த விஷயத்திலயும் அப்படிதான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. என்ன நம்பல இல்ல? எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த நினைப்பையே பொய்யாக்கிட்டீங்க. இதுக்கு மேல எப்படி நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த சன்னதியில கிடைச்ச புதையல நான் திருடி இருந்தா அந்த கடவுளே எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். ஆனா அவளுக்கு தெரியும் நான் நிரபராதின்னு. என்ன இந்த பழியில இருந்து அவ கண்டிப்பா காப்பாத்துவா.